வாகன ஓட்டுநர் ஒருவரை கைது செய்ததால் காவல் நிலையத்தில் புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்திய முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரால் பரபரப்பு. பொருத்தமான வாடகை வீட்டை தேடி வரும் மஹிந்த ராஜபக்ச பின்னடிப்புக்கான காரணம் என்ன? திரைப்பட பாணியில் கடற்கரை ஓரத்தில் நிற்கும் நாய்களுக்கு ஊசி மருந்தை ஏற்றிய வெளிநாட்டு பயணியால் பதட்டமான மக்கள் கூறிய காரணம் இதுதான். பிள்ளையான் இனிய பாரதி கொடுத்த வாக்குமூலத்தால் சிக்கப் போகும் மாறு துப்பாக்கிதாரிகள், சிஐடி வலைவீச்சு. ஒட்டி சுட்டான் முத்தேன்கட்டு இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்தமை தொடர்பில் இரு விசேட போலீசார் குழுக்கள் விசாரணை முன்னெடுப்பு. சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட பெண் அலுமாரிக்குள் காத்திருந்த அதிர்ச்சி. அரசியலுக்கு வருகை தரும்போது சாதாரண நிலையில் இருந்த அரசியல்வாதிகள் திடீரென செல்வந்தர்களாக மாறியதால் வந்த சிக்கப் போகும் 100 பேர். மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அடுத்த மாதம் முதல் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பு. முட்டி மோதிக்கொண்டு பரிசுகளை வென்ற ரோபோக்கள் 2027 சீனாவின் பாரிய திட்டம். மஹிந்த மைத்திரி கோட்டபாய ரணில் விக்ரமசிங்க ஆகியோரது காலங்களில் மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கின்றோம். இறுதியான முடிவு எட்டப்படும் வரை போராட்டம் தொடரும். மன்னார் காற்றாலை விவகாரம். மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஒருவரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுக்க போலீஸ் நிலையத்தின் அதிகாரிகளை அச்சுறுத்தி தாக்குதல் நடத்திய சீதாவாக்கை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரின் தாக்குதலில் காயமடைந்த பாதுக்க போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி தற்போது ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பாதுக்க மாவத்தகம பகுதியில் முச்சக்கர வண்டியும் கார் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது. இதனை அடுத்து பாதுக்க போலீசார் காரின் சாரதியை கைது செய்ய நடவடிக்கை எடுத்ததுடன் விபத்துக்குள்ளான காரையும் கைப்பற்றியிருந்தனர். எவ்வாறாயினும் காரின் சாரதி கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுக்க போலீஸ் நிலையத்திற்கு சென்ற சீதாவாக்கை முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் அங்கிருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் போலீசாரை தாக்கிய நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் அவரை சிறைக்கு அழைத்து சென்றிருந்தனர். எனினும் உடல்நலக் குறைவினால் தமக்கு சிறையில் தங்கியிருக்க முடியாது என முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அறியப்படுத்தியதை தொடர்ந்து அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரின் மர்மச் செயல் தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்திருந்தது. கடற்கரை ஓரங்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு ஏதோ ஒரு மருந்தினை ஊசி மூலம் குறித்த வெளிநாட்டவர் செலுத்துவது போன்ற காணொளி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டிருந்தது. கொழும்பை அண்டிய கடற்கரை பகுதியொன்றிலேயே இச்சம்பவம் பதிவாகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதிகமாக நாய்கள் குழுமியிருக்கும் கடற்கரை ஓரம் ஒன்றிற்கு சென்ற வெளிநாட்டவர் தனது காட்செட்டை பையில் இருந்து மருந்தொன்றை எடுத்து அதனை ஊசி மூலம் நாய்களுக்கு செலுத்துகிறார். எனினும் குறித்த வெளிநாட்டவர் யார், ஏன் இவ்வாறு நாய்களுக்கு மருந்து செலுத்துகிறார், அது என்ன மருந்து என்பது தொடர்பான எவ்வித தகவலும் அறியப்படாத நிலையில் திரைப்படம் போன்று நாய்களுக்கு வைரஸ்களை பரப்பும் விச ஊசியினை அவர்கள் செலுத்துவது போன்ற அச்சம் மக்கள் மத்தியில் அங்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மற்றும் இது தொடர்பான விசனங்களை சமூக வலைத்தளவாசிகள் அதிகமாக பகிர்ந்து கேள்விகளை எழுப்பியிருந்தனர். இக்காணொலிகள் வைரலாக பரவியதை அடுத்து கொழும்பை அண்டிய கடற்கரையோர பகுதியில் நாய்களுக்கு ஊசி மூலம் மருந்து செலுத்திய வெளிநாட்டவர் அதற்குரிய காரணத்தை வெளியிட்டுள்ளார். நாய்களுக்கு ஊசி மூலம் குறித்த வெளிநாட்டவர் மருந்தினை உட்செலுத்துவதை அவதானித்த அப்பகுதி மக்கள் விளக்கம் கோரி அவரிடம் சென்று பேசியிருந்தனர். இதனை அடுத்தே அந்த வெளிநாட்டவர் நாய்களுக்கு கொடுத்தது தடுப்பூசி என்றும் நாய்களுக்கு நோய் வராமல் பாதுகாக்கும் நோக்கத்துடன் தான் இதனை மேற்கொண்டதாகவும் அறிவித்துள்ளார். அத்துடன் அவர் செலுத்திய மருந்து உள்ளிட்டவற்றை மக்களிடம் கொடுத்து விளக்கமளித்துள்ளார். பிள்ளையான் கும்பலின் கீழ் செயற்பட்ட 6 துப்பாக்கிதாரிகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தற்போதைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். அவரது மாகாண நிர்வாகத்தின் கீழ் மாகாண சபை உறுப்பினராக செயற்பட்ட இனிய பாரதி என்றழைக்கப்படும் கந்தையா புஷ்பகுமார் என்பவரும் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் பிள்ளையான் கும்பலின் கீழ் செயற்பட்ட 6 துப்பாக்கிதாரிகள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளன. குறித்த 6 பேரும் துப்பாக்கி கையாளுதல் தொடர்பில் மிகச் சிறந்த பயிற்சிகளை பெற்றுள்ளதுடன் கடந்த 2007 தொடக்கம் 2009 வரையான காலப்பகுதிக்குள் கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற பல்வேறு குற்றச் செயல்களுடன் அவர்களுக்கு தொடர்புற்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறித்த நபர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெகு விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
தெஹிவளையில் 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள 5000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளுடன் 31 வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் போது சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தில் இருந்து சம்பாதித்ததாக நம்பப்படும் 1,34,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஒட்டிசுட்டான் முத்தையன்கட்டு இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்தமை தொடர்பில் 2 விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன என போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 3 ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 கொள்ளையிடுவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலை மேற்கொண்டு காயப்படுத்திய குற்றச்சாட்டில் மற்றைய சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். முகாமுக்குள் உட்பிரவேசிக்க முயன்ற சிவில் பிரஜைகளிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போதே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே குறித்த ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதிய உரிமைகளை நீக்குவதற்கான சட்ட மூலத்தை அரசாங்கம் நிறைவேற்ற தயாராகி வரும் நிலையில் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஜனாதிபதிகள் தங்கள் ஓய்வு நேரத்தை செலவிட ஒரு உத்தியோகபூர்வ இல்லம் இருக்காது என்பதால் முன்னாள் ஜனாதிபதியின் தரப்பினர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி அவர் தற்போது பொருத்தமான வாடகை வீட்டை தேடி வருவதாகவும் அரசியல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய மெதமுலானையில் உள்ள தனது வீட்டிற்கு செல்ல அவர் விரும்பினாலும் அவரது மருத்துவ நிலைமைகளுக்கு சிகிச்சை பெறுவதில் ஏற்பட்ட சிரமத்தையும் கொழும்புக்கு கணிசமான தூரம் பயணிப்பதில் உள்ள சிரமத்தையும் கருத்தில் கொண்டு அவர் வாடகை வீட்டிற்கு செல்லும் நடவடிக்கையை எடுத்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகள் தங்குவதற்கு பொருத்தமான வீடுகள் குறித்து பல திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு நிலைமைகளை அவர்கள் பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ள சுமார் 100 அரசியல்வாதிகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவும் இணைந்து இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. அரசியலுக்கு வருகை தரும்போது சாதாரண நிலையில் இருந்த அரசியல்வாதிகள் திடீரென செல்வந்தர்களாக மாறியதை கருத்தில் கொண்டு இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சில அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் அவர்களின் நெருங்கியவர்களின் பெயர்களில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் இந்த சொத்துக்கள் பேரளவில் அவர்களின் நெருங்கியவர்களின் பெயர்களில் இருந்தாலும் அவை சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளால் நிர்வகிக்கப்படுகின்றமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த அரசியல்வாதிகளில் கடந்த காலங்களில் நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபைகளில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள், ஆளுநர்கள் மற்றும் பல உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்களும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அடுத்த மாதம் முதல் ஆரம்பிக்க எதிர்பார்த்திருப்பதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இதற்காக பொருத்தமான நபர்கள் அடையாளம் காணுவதற்காக தற்போது அறிவுறுத்தப்பட்டு வருவதாகவும் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபையும் கடற்றொழில் திணைக்களமும் இணைந்து இந்த நடவடிக்கையை மீண்டும் தொடங்க உள்ளதாக திட்டமிட்டுள்ளன. ஏற்கனவே உள்ள மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் செயலிழக்க செய்யப்பட்ட போது சுமார் 60,000 மீனவர்கள் இதன் மூலம் பலன்களை பெற்று வந்ததாகவும் கூறியுள்ளார். அதன்படி இந்த மீனவர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் போது அந்த எண்ணிக்கையை விட அதிகமான மீனவர்களுக்கு பலன்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் பிரேமசிறி யாசிங்கராச்சி தெரிவித்துள்ளார். சீனாவின் பீஜிங் நகரில் முதல் உலக மனித உருவ ரோபோ விளையாட்டு போட்டிகள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் நேற்றைய தினம் வரை நடைபெற்றன. இந்த நிகழ்வில் 16 நாடுகளை சேர்ந்த 280 குழுக்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் பங்கேற்றன. தடகளம், கால்பந்து போன்ற வழக்கமான விளையாட்டு போட்டிகளுடன் மருந்து பிரித்தல் மற்றும் தூய்மை பணிகளுக்கான பொருட்களை கையாளுதல் போன்ற நடைமுறை வேலைகளும் இதில் அடங்கும். மனித உருவ ரோபோக்களின் முன்னணி நாடாக மாறிவரும் சீனாவின் பரந்த தேசிய திட்டத்தின் முக்கிய பகுதியாக இந்த விளையாட்டுகள் உள்ளன. 2027 உலகத்தரம் வாய்ந்த மனித உருவ ரோபோ துறையை உருவாக்குவதற்கான ஒரு திட்டத்தை சீன அரசு வைத்துள்ளது. ரோபோக்களின் பெருமளவிலான உற்பத்தி மற்றும் அவை பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு புதிய உந்து சக்தியாக செயற்பட வேண்டும் என்பதை இதன் நோக்கமாகவும் கூறப்படுகிறது. உலக மனித ரோபோ விளையாட்டு போட்டிகள் இயந்திர வடிவமைப்பு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் சென்சார் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை சோதித்து வெளிப்படுத்தும் ஒரு தளமாக இது காணப்படுகிறது. சில ரோபோக்கள் சிறப்பாக செயற்பட்டாலும் சில ரோபோக்கள் கீழே விழுந்து தடுமாறி இருந்ததும் இங்கு அவதானிக்க முடிந்தது. இந்த விளையாட்டுகள் எதிர்காலத்தில் தொழிற்சாலைகள், வீடுகள் மற்றும் பிற நிஜ உலக அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் ரோபோக்களை சோதனை செய்து மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாக அமைவதாக இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்திக்கான கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிம மணல் அகழ்வுகளுக்கு எதிராக மன்னார் மக்கள் முன்னெடுக்கின்ற போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் தொடர்ந்தும் மக்களின் நலனில் அக்கறை கொள்ளாத நிலையே இப்போராட்டத்திற்கான காரணமாக உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பொருளாதாரத்தை மேலோங்க செய்கின்ற பல்வேறு பாரிய வேலை திட்டங்கள் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் மன்னார் தீவை சுற்றி கடல் காணப்படுகிறது. கடலை விட குறைவான அளவிலேயே மக்களின் குடியிருப்புகள் மற்றும் நிலப்பரப்புகள் காணப்படுகின்றன. மக்களின் வாழ்வியலையும் இருப்பையும் பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களை மன்னார் தீவு மற்றும் பெருநிலப்பரப்புகளில் முன்னெடுக்க வேண்டாம் என்பதே மக்களின் கோரிக்கையாக அமைந்துள்ளது. அந்த வகையில் மன்னார் தீவில் ஏற்கனவே காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் தற்போதுதான் கடற்றொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் என்பதை நாம் உணர்ந்துள்ளதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த காலங்கள் காற்றாலைகள் அமைந்துள்ள பகுதியில் பிடிபட்ட மீன் தொகை தற்போது பாரிய வீழ்ச்சியை கண்டுள்ளதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். காற்றாலை மின் கோபுர சக்கரங்களில் சிக்கி பறவைகள் இறந்துள்ள சம்பவங்களும் மன்னாரில் பதிவாகியுள்ளன. இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகளை மன்னார் மக்கள் முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் மேலும் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட உள்ள இரண்டாம் கட்ட காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான காற்றாலை உபகரணங்கள் எடுத்து வர முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாகவே மன்னார் மக்கள் விழித்துக் கொண்டதுடன் தமது எதிர்ப்புகளை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மன்னார் தள்ளாடி சந்தி மற்றும் மன்னார் நகர பகுதியில் மக்கள் தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாலும் போலீசாரின் பாதுகாப்புடன் மக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மக்களின் வாழ்விடங்களில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க பொருட்கள் எடுத்து வரப்பட்டது. மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதில் இளையோரும் ஒன்றிணைந்துள்ளனர். மக்களுக்கு ஆதரவான பிரஜைகள் குழு, பொதுமக்கள் அமைப்பு, கடற்றொழிலாளர்கள் அமைப்புகள், வர்த்தகர்கள், மத தலைவர்கள் அனைவரும் ஆதரவு வழங்கி ஓரணியாகியுள்ளனர். தொடர்ச்சியாக மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வந்த நிலையில் இறுதியாக ஒரு பேச்சுவார்த்தை ஜனாதிபதிக்கும் மன்னார் மாவட்ட பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. முன்மொழியப்பட்ட மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்கான அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி, மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழுவின் பிரதிநிதிகளுடன் கடந்த புதன்கிழமை 13ஆம் தேதி மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. அதன்போது தற்போது நடைபெற்று வரும் 20 மெகாவாட் மற்றும் முன்மொழியப்பட்ட 50 மெகாவாட் திட்டங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்திலும் வலுசக்தி மிக முக்கியமான காரணியாக இருப்பதால் அத்தகைய சூழ்நிலையில் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுப்பதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டி எந்தவொரு திட்டத்திலும் அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்பதற்கு, அவர்களின் பிரச்சனைகளுக்கு நியாயமான தீர்வுகளை வழங்கவும் அரசாங்கம் தயாராக உள்ளதென ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஒரு முறையான கட்டமைப்பின் மூலம் நடைபெறும் கலந்துரையாடல்கள் ஊடாக ஒரு மாதத்திற்குள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கவும், அதுவரை குறித்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தவும் இங்கு பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் இல்மனைட் படிவுகள் தொடர்பான பரிந்துரைகள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் மதிப்பீட்டு அறிக்கைகளை நிறைவேற்றாமல் தொடர்ந்தும் செயல்படுத்தப்படாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மன்னார் பகுதியில் வீதி அபிவிருத்தி மற்றும் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பான திட்டங்களுக்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்பதையும், வடமாகாண மக்களின் காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்புடைய நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்பதையும், அதன் மூலம் விஞ்ஞான ரீதியான தீர்வை பெறுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் ஒரு மாத கால அவகாசத்தை போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. போராட்டம் சுழற்சி முறையில் இடம்பெற்று வருகின்றது. நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். கடந்த கால ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை உரிய முறையில் நிறைவேற்றவில்லை. இதனால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை கருத்தில் கொண்டு எமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை காற்றாலை மின் உற்பத்தி, கனிய அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிரான தமது போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரது காலங்களில் மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அதே நிலைப்பாட்டில் தான் தற்போதைய அரசின் காலகட்டங்களிலும் மக்கள் மனநிலை அமைந்துள்ளது எனவும், ஜனாதிபதியாக யார் வந்தாலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள மக்களின் வாழ்வியல் இருப்பிடங்களை அறிந்து அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதே சாலை சிறந்ததொரு விடயமாக காணப்படும் எனவும் போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் தெரிவிக்கின்றனர்.